சகுந்தலாவும் ரங்கையாவும் அவங்களோட மகன் அருணையும் மருமக அஞ்சலியும் பாக்குறதுக்காக அவங்களுடைய கிராமமான ராஜபள்ளியில இருந்து சங்கரப்பள்ளிங்கிற ஊருக்கு வந்து சேர்றாங்க. அங்க இருக்கவங்க கிட்ட அவங்க மகன் மருமகளோட வீடு எங்க இருக்குன்னு கேட்டுக்கிட்டு அங்க போய் சேர்றாங்க. ஆனா அந்த வீட்டுல யாருமே இல்ல, வீடு பூட்டி இருக்கு. அத பார்த்த இவங்க, என்னங்க இது, வீடு பூட்டி இருக்கு, மகனும் மருமகளும் எங்கயோ போயிருக்காங்க போலயே. ஆமாடி, பக்கத்துல இருக்கவங்கள கேக்கலாம் எங்க போயிருக்காங்கன்னு. தூரமா போயிருக்காங்கன்னா நேரம் ஆகும் வர்றதுக்கு, நம்ம ஊருக்கு கிளம்புவோம். இல்லைன்னா இருந்து பாத்துட்டு போவோம். என்ன சொல்ற? சகுந்தலாவும் சரின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல இருக்க ரமணாங்கிறவங்க கிட்ட அஞ்சலியும் அருணும் எங்க போயிருக்காங்கன்னு கேக்குறாங்க. அஞ்சலிய கேக்குறீங்களா? அஞ்சலி இந்த ஊரோட ஜமீன்தார் வீட்டுல வீட்டு வேலைக்கு போயிருக்கா. இன்னும் 1 மணி நேரத்துல வந்துருவா. ரமணா சொல்றத கேட்டதுமே சகுந்தலாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? வீட்டு வேலை பார்க்க போயிருக்காளா? அவன் புருஷன் என்ன பண்றான்? அந்த அருணை கேக்குறீங்களா? அவன் ஒரு வேலைக்கு போக மாட்டான். நல்லா குடிச்சிட்டு எங்கயாவது ரோட்ல விழுந்து கிடப்பான். இல்லைன்னா இந்த நேரம் வீட்டுல தூங்கிட்டு இருப்பான். ஒரு வேலையும் செய்ய மாட்டான். இத கேட்டதும் சகுந்தலா தன்னோட மனசுக்குள்ள, ஐயோ, இப்ப இந்த விஷயத்த கேட்கதான் இங்க இவ்வளவு தூரம் வந்தமா, அவருக்கு தெரிஞ்சா எவ்வளவு கஷ்டப்படுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அங்கிருந்து போக போறாங்க. அப்ப ரமணா அவங்கள நிறுத்தி, ஆமா, நீங்க யாரு? நான் அருணோட அம்மாமா அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. இப்ப ராகவையா அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேக்குறாரு. ஆனா சகுந்தலாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம தடுமாறிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல சகுந்தலாவோட மருமக அங்க வர்றா. அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நல்லா இருக்கீங்களான்னு பேசுறா. அவங்களும் நல்லா இருக்கோன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கதவை திறந்து அவங்கள உள்ள கூப்பிடுறா. உள்ள அந்த வீட்டை பார்த்ததுமே அத்தை மாமா 2 பேருக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. ஏன்னா அந்த வீடு அங்கெங்க இடிஞ்சு போயிருக்கு. இவங்க பழைய துணியெல்லாம் கட்டி மறைச்சு வச்சிருக்காங்க. இத பார்த்த ராகவையா, என்னம்மா மருமகளே, வீட்டோட நிலைமை இப்படி இருக்கு? அது மாமா, இந்த வீட்டை இடிச்சிட்டு புது வீடு கட்டலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள்ல அது பண்ணணும் மாமா. அதனாலதான் இப்படி இருக்கு. என்னம்மா, நீ சொல்றத பார்த்தாவே கஷ்டமா இருக்கு. அத்த, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு சாப்பாடு ஏதாவது ரெடி பண்றேன். அப்படி சொல்லிட்டு அவ அந்த பக்கமா போக மாமியார் அவளோட சமையலறைக்கு போய் பாக்குறாங்க. அங்க சமைக்கிறதுக்கு தேவையான எந்த பொருளும் இல்ல, அரிசி கூட இல்ல. அத பார்த்த சகுந்தலா ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் அஞ்சலி பக்கத்து வீட்டுல இருக்க ரமணா வீட்டுக்கு போய் அத்தை மாமா வீட்டுக்கு வந்திருக்காங்கங்கறத சொல்லி அரிசி பருப்பு கொஞ்சம் கேட்டுட்டு இருக்கா. அப்ப ரமணா, அது உங்க அத்தை மாமாவா? நான் அது தெரியாம உன் புருஷனை பத்தி வேற சொல்லிட்டனே, எதுவும் கேட்டாங்களா உன்கிட்ட? ரமணா அப்படி சொன்னதை கேட்டதுமே அஞ்சலி ரொம்ப பதட்டமாகறா. என்னக்கா சொல்ற? ஐயோ, இன்னைக்கு என் புருஷன் மட்டும் வீட்டுக்கு வந்துடக்கூடாது. சரிக்கா, கொஞ்சம் அரிசியும் பருப்பும் கொடு, நான் அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அரிசியும் பருப்பும் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றா. அதுக்கப்புறம் மாமியார் மாமனாருக்காக சமையல் செஞ்சுட்டு இருக்கா. அப்ப அவ மனசுக்குள்ள, ஐயோ கடவுளே, இன்னைக்கு மட்டும் அவர் வீட்டுக்கு வராம இருக்கணும், வந்தா ஏதாவது ஒரு பெரிய சண்டை ஆயிடும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க சமயத்துல அருண் அங்க வந்துடுறான். அருண் வந்ததும் ரொம்ப சத்தமா கத்திட்டு இருக்கான். ஏய் அஞ்சலி, வெளிய வாடி. புருஷனுக்கு குடிக்க காசு இல்லாம இருக்க, காசு கொண்டுட்டு வாடி. என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள? அருணோட இந்த சத்தத்தை கேட்டு ராகவையாவும் சகுந்தலாமாவும் இங்க வராங்க. அப்ப ராகவையா அருணை பார்த்து இப்படி கேக்குறாரு. டேய் அருண், என்னடா அது புது பழக்கம்? குடிச்சிட்டு வந்து இப்படி கத்திட்டு இருக்க? திடீர்னு அம்மா அப்பாவை பார்த்ததும் அருண் ரொம்ப பதட்டமாகறான். நீங்க எப்ப வந்தீங்கன்னு கேக்குறான். அப்ப அஞ்சலி வந்து அருணை உள்ள கூட்டிட்டு போறா. அதுக்கப்புறம் ராகவையா அருணோட தலையில தண்ணிய ஊத்துறாரு. குடிச்சதெல்லாம் இறங்கிருன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஏண்டா இப்படி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வந்துட்டு இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்க? நீங்க சந்தோஷமா இருக்கீங்க நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது. என்ன பண்ண சொல்றீங்க நைனா? எனக்கு வேலையே கிடைக்கல. எவ்வளவு நாள் வேலை தேடிக்கிட்டே இருந்தேன், ஒருத்தனும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறான். அந்த மன வருத்தத்துலதான் நானும் குடிக்க ஆரம்பிச்சுட்டேன் நைனா. நான் வேணும்னு பண்ணல நைனா அதெல்லாம். ஏண்டா இப்படி உனக்கு வேலை கிடைக்கலங்கிறதுக்காக குடிச்சேனா? குடிச்சுட்டு இந்த பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுத்துற? வீட்டுல சாப்பாடு கூட வழி இல்லாம இருக்கீங்க. இந்த பொண்ணு இப்ப சமைக்கிறது கூட பக்கத்து வீட்டுல போய் ஓசி வாங்கிட்டு வர்றா. இந்த நிலைமையில இருந்தப்ப கூட இந்த பொண்ணு எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏன்னா நாங்க கஷ்டப்படுவோம் நினைச்சு எங்க கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிருக்கா. இப்படி சகுந்தலா பேசிட்டே இருக்கும் போது ராகவையாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு, போதுமா அஞ்சலி, நாங்க கிளம்புறோம். எதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் பார்த்துட்டோம், வயிறு நிறைஞ்சு போயிருச்சு அப்படி சொல்லிட்டு சகுந்தலாவும் கிளம்பிடுறாங்க. இவங்க 2 பேரும் இவ்வளவு மன வருத்தத்தோட போனத பார்த்ததும் அஞ்சலி,
எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. இவ்வளவு நாளும் உங்க அம்மா அப்பா மனசு கஷ்டப்படுவாங்கன்னு தான் உன் கூட குடும்பம் நடத்திட்டு இருந்த. ஆனா இதுக்கப்புறம் நான் இங்க இருக்கவே மாட்டேன். நீ தனியா கிடந்து குடிச்சு குடிச்சு சாவு. அப்படி அஞ்சலி சொல்லிட்டு போனதும் அருணுக்கு என்ன பண்றதுனே தெரியாம ரொம்ப அமைதியா நிக்கிறான். அடுத்த நாள் அஞ்சலி எப்பவும் போல ஜமீன்தார் வீட்டுக்கு வேலைக்கு போறா. வேலையெல்லாம் முடிஞ்சதும் அந்த வீட்டுல இருக்க எஜமானியம்மா ரஜினி கிட்ட அங்க ஏதாவது வீடு கிடைக்குமான்னு கேக்குறான். அதுக்கு ரஜினி இப்படி சொல்றாங்க. என்னம்மா நீ தனியா வீடு கேக்குற? உன் புருஷன் எங்க? ரஜினி இப்படி கேட்கவும் அஞ்சலி என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியா நிக்கிறா. அப்ப ரஜினி இன்னும் அதட்டி கேட்கவும் நடந்த விஷயத்தை எல்லாமே அஞ்சலி சொல்றா. இத கேக்குற ரஜினி ரொம்பவே அதிர்ச்சி அடைறாங்க. என்ன அஞ்சலி, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, இவ்வளவு கஷ்டத்தை நீ அனுபவிச்சிருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணலையா? சரி, கவலைப்படாத. இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்கு, அங்கே தங்கிக்கோ. உன் புருஷன் என்னைக்காவது மனசு மாறி வருவான். அது வரைக்கும் நீ கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். ரொம்ப நன்றிமா, நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் நடக்கணும்னு நானும் ஆசைப்படுறேம்மா. அஞ்சலி அப்படி சொல்லிட்டு அவங்க சொன்ன வீட்டிலேயே தங்க ஆரம்பிக்கிறா. நாட்கள் போயிட்டே இருக்கு. இங்க அஞ்சலியோட மாமனாரும் மாமியாரும் இத நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சகுந்தலா, நான் நம்ம மருமகளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். அவ மாறுற மாதிரி தெரியல. அந்த பொண்ணு பாவம் ரொம்ப கஷ்டப்படுது போலமா. நீங்க சொல்றது சரிதாங்க. ஆனா நம்ம பையனை அங்க விட்டுட்டு அவளை மட்டும் இங்க கூட்டிட்டு வந்தா ஊர் உலகம் என்ன பேசுவாங்கன்னு தெரியாது இல்லையா? அதனால இத கொஞ்சம் யோசிக்கணுங்க. வேற ஏதாவது சொல்லுங்க. சரி, பேசாம நம்ம இந்த வீட்டை வித்துட்டு அவன்கிட்ட கொடுத்து ஏதாவது வியாபாரம் பண்ண சொல்லுவோம். நம்ம எல்லாம் அங்கேயே போய் இருப்போம். என்ன சொல்ற? ராகவையா அப்படி சொல்லவும் சகுந்தலாவும் சரின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பணத்தை கொண்டுட்டு அருண் வீட்டுக்கு போறாங்க. அங்க அருண் சமைச்சிட்டு இருக்கான். அத பார்த்து 2 பேரும் அதிர்ச்சி அடைறாங்க. அஞ்சலி எங்க போயிருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு அருண் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றான். அம்மா, நான் மனம் திருந்திட்டேம்மா, நம்புங்க. இப்ப நான் கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கேன். பாருங்க என் கைய எப்படி காய்ச்சி போச்சுன்னு. அப்படி சொல்லிட்டு கைய காட்டவும் அத பாக்குற ராகவையாவும் சகுந்தலாவும் ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க. அப்ப ராகவையா இப்படி சொல்றாரு. ஏண்டா, வேலை ஏதாவது கிடைக்கலன்னா அம்மா அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே? நாங்க ஏதாவது பண்ணுவோம்ல. இப்படி நீயும் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணையும் கஷ்டப்படுத்தி என்னடா அருண் இதெல்லாம்? இல்லப்பா, வயசான உங்களையும் எங்க கஷ்டத்தை சொல்லி கஷ்டப்படுத்த வேணான்னு தான்ப்பா சொல்லல. அதுதான்ப்பா. அப்படி சொன்ன அருண் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறான். அது கேக்குற சகுந்தலா, தம்பி அருண், எதுக்கு அப்பா கவலைப்படுற? உனக்காக தான் நாங்க எங்க வீட்டை வித்து காசு கொண்டு வந்திருக்கோம். இத கேட்டதும் அருண் பயங்கரமா அதிர்ச்சி அடைறான். அவங்கள திட்டுறான். அதுக்கு அவங்களும் எங்களை விட எங்களுக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம், நாங்களும் இங்கவே வந்து உங்க கூட இருந்துறோம்னு சொல்றாங்க. அதுக்கு அவனும் சரின்னு சொல்றான். எல்லாரும் சேர்ந்து அஞ்சலிய பார்க்க போறாங்க. அஞ்சலிக்கும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. நடந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட அஞ்சலியும் ரொம்ப கவலைப்படுறா. அத்தை, மாமா, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை பாப்போம். உங்க பையன் உங்களுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி நல்ல விஷயம் பண்ணுவாரு. அப்படி அஞ்சலி நம்பிக்கையோட சொன்னதும் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பயிர் விளைஞ்சு கைக்கு வருது. அந்த பயிர் அதிக லாபம் தர்றதுனால நல்ல பணம் சம்பாதிக்கிறாங்க. அப்படியே நாட்கள் போக போக அருண் நல்ல பணம் சம்பாதிச்சு அந்த ஊர்ல பெரிய வீட்டை வாங்குறான். இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போது அவங்களுடைய பேரண்ட்ஸ் 2 பேரும் ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாம்னு சொல்றாங்க. புதிய தொழில்லாம் வேணாம் நைனா, நம்ம நிலம் வாங்கி அதுல நம்மளே பயிர் போட்டு விவசாயம் பண்ணலாம். அது மூலமா நமக்கு லாபம் கிடைக்கும். அருண் அப்படி சொல்லவும் மத்தவங்களும் சரின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க கிட்ட இருக்க பணத்தை வச்சு 5 ஏக்கர் நிலம் வாங்கி விவசாயம் பண்ணி செல்வ செழிப்போட வாழ்றாங்க.